அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபராசிக்கார நண்பர்களே, உங்கள் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. ரிஷபத்தினுடைய வாழ்க்கை தலைவிதி தலையெழுத்து செப்டம்பர் 17க்கு பிறகு மாறப்போகிறது. இதுநாள் வரைக்கும் ரிஷபத்தில் கஷ்டங்கள் சுத்தி சுத்தி வந்து அடிச்சிருக்கும். முக்கியமா சொல்லணும்னா, ரிஷபராசிக்காரர்கள் என்னடா வாழ்க்கை வாழ்றோம், பேசாண்டு போயிடலாமே அப்படின்ற எண்ணங்களும், இந்த உயிர் மட்டும்தாங்க இருக்கு, மற்றபடி வாழ்க்கையில எந்த ஒரு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை என்ற எண்ணங்களும் இருக்கும். ரிஷபத்தினுடைய கிரக அதிபதி வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய சுக்கிர பகவான் தான். ரிஷபத்தினுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசீர்ஷனம் 2ஆம் பாதம் முடிய. இப்போது இந்த ரிஷபராசியில் செப்டம்பர் 17க்கு பிறகு நடக்கக்கூடிய நன்மைகளையும் அதற்கு முன் நடக்குகின்ற கெட்ட விஷயங்களையும் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்து கிரக மாற்றங்களின் மூலியமாக நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதம் அமைந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை நாம் 2 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் 17 வரைக்கும் நடக்கக்கூடிய துன்பங்கள் இன்பங்களும், செப்டம்பர் 17க்கு பிறகு நடக்கக்கூடிய தலைவிதி மாற்றங்களும் இன்பங்களும் துன்பங்களும் என்று நாம் பிரித்து கொள்ளலாம். இந்த 2 மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா 2 பகுதிகளாக பிரித்த இந்த மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதை எந்த ஒரு தவிர்ப்பினும் இன்றி நல்லதாக மாற்ற வேண்டும் என்றால் என்னங்க செய்யணும்ன்ற கேள்வி இருக்கும். அதை நம்ம கடைசியில பார்ப்போம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2ஆம் பகுதி விட, அதாவது பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அற்புதங்களை விட 2ஆம் பகுதிகளில் நல்ல விதம் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 17க்கு பிறகு ரிஷப ராசிக்கு 3 கிரக ராஜம் யோகம் ஏற்பட இருக்கிறது. அதாவது 3 விதமான கிரக ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதனால மிகப்பெரிய அதிர்ஷ்டம், எதிர்பாராத வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். எல்லா விதங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். எல்லா விதத்திலையும் நீங்க வேலைக்காக தான் முன்னேற்றம் அடையணும் இல்லை, கல்வியா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தொழிலில் இருக்கிறீங்க அதுவா இருக்கலாம், ஒரு ஸ்டார்டிங்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அதுவா இருக்கலாம், இல்லை நீங்க உங்களுடைய அறிவை வச்சு ஒரு தொழில்நுட்பமான ஒரு விஷயத்த தயாரித்து கொண்டிருக்கலாம். அதற்கான கூட எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தின் 2ஆம் பகுதி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பாதி, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா மனப்பான்மை உடையராகவும் மற்றவர்களின் மதிப்புகள், அதாவது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க நபராகவும் இருப்பீர்கள். உங்களுடைய குண வகைகள்ங்கிறது இந்த 2ஆம் பகுதியில மாற்றப்படுங்க. ரிஷப ராசினார்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் முதல் பகுதியில் ஏற்படக்கூடிய கவலைகள் அப்படின்றது நிறைய இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை பாதிக்கும், அதுவும் மனசளவுல. உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த செப்டம்பர் மாதம் முதல் பாதியில பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க, அவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உறவுகள் இனிமையாக மாறும், ஆனா மேலும் துன்பங்கள் என்பது வரத்தான் செய்யும். செலவுகள் அதிக அளவில் வரும். முக்கியமாக நீங்கள் காதல் விவகாரங்கள் இருந்தால் அது இந்த செப்டம்பர் முதல் பாதியில் செலவுகள் என்பது அதிகரிக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது, இந்த முதல் பாதியிலும் சரி 2ஆம் பாதியிலும் சரி. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக செலவு செய்யக்கூடிய நாட்கள் ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் முக்கியமா உங்களுடைய துணைவிகளால் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும், துணைவனாலும் நன்மைகள் நடக்கும். இது எல்லாம் முதல் பாதியில நடக்கக்கூடிய நன்மைகளும் சரி கெட்டதும் சரி. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில துன்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. அதை நீங்க பொறுத்து கொண்டுதான் ஆகணும். இல்லைங்க என்னுடைய வாழ்க்கையில துன்பமே இருக்கக்கூடாது, அதுக்கு என்னங்க செய்ய முடியும்? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சில பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது. நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாற்றப்படலைங்க, நீங்க சொல்லக்கூடிய நாள்ல இருந்து நாங்களும் கவனித்து பார்க்கிறோம், ஆனா எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒரு சில நபர்கள் நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதாங்க, என்னுடைய வாழ்க்கையில இப்போதும் முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னால உணர முடியுறதெல்லாம் சொல்றீங்க, வாழ்க்கை மாறுவதை சொல்றீங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு சிலவங்களுக்கு ஒரே ராசி தான், நட்சத்திரங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கு, லக்னமும் ஒரே மாதிரிதான் இருக்கு, அப்புறம் ஏங்க பிரச்சனை, எதுக்கு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. நிறைய நபர்கள் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நபர்கள் தெரியாம இருக்கலாம். இந்த கர்ம வினையை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதுகள் நடக்கும்.
நீங்க இதற்கு முன்பு அதாவது பிறந்திருக்கக்கூடிய பிறவிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாமே சேர்த்து இந்த ஜென்மத்துல உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க நீக்கணும்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை தேடிக்கொள்ளணும். ஆனா இங்க பல நபர்கள் புண்ணியத்தை தேடுறோமா? கிடையாது. எல்லாம் பாவத்தை தான் செய்யறோம். மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுக்க எடுக்க ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பாவத்தையே செய்து கொண்டிருந்தா மாற்றம் வருமா? நிச்சயமா வராது. அதாங்க ரிஷபராசி. ரிஷபராசி மட்டும் இல்ல, 12 ராசிகளிலுமே இதுதான் செய்யக்கூடிய தவறாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்துல கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடிக்கோங்க. சரிங்களா? சரி, என்ன செய்யணும் புண்ணியத்தை தேட அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இனி வரக்கூடிய இந்த செப்டம்பர் 17க்கு பிறகு நடக்கக்கூடிய நன்மைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நன்மைகள் எல்லாருக்கும் நடக்குமானா? கண்டிப்பா வரும். அது உங்களுடைய ஜென்ம பாவங்களுடைய கர்ம வினைகளுடைய மாற்றங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இது இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் நடந்துரும் கிடையாது. ஒரு 10 பேத்துக்கு நடக்காம போகலாம், 90 பேத்துக்கு நடக்கலாம். சரிங்களா? 100ல இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மாறுபடும். சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற நன்மைகளை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதல் கைகூடி வரும். பண வரவுங்கிறது அதிகரிக்க போகுது, அதுவும் இந்த செப்டம்பர் 17க்கு பிறகு. முக்கியமா இந்த செப்டம்பர் 17 பௌர்ணமிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதனாலதான் இந்த நாளில் நீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலியமா நன்மைகள் இருந்து நடக்கும். உங்களுடைய கவனம் உங்களுடைய குழந்தைகள் மீதும் பிள்ளைகள் மீதும் இருப்பது மூலியமா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு தேவையான பணமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை எடுத்து தொழில் வியாபாரங்கள்ல போட்டிகள் குறையும், லாபகரமாக இருக்க ஆரம்பிக்க வைத்துவிடும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அறிகுறைகளை கேட்டு நடத்துகிறீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கான நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான நாளாகவும் அமையும். நீங்கள் இந்த 2ஆம் பாதியில் எந்த ஒரு புதிய வணிகத்திலும், அதாவது பார்த்தீங்கன்னா முதலீடுங்கிறது செய்யாதீங்க. புதுசா இதற்கு முன்பு நீங்க செஞ்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் மறுபடியும் அதை தொடங்கலாம், தவறு கிடையாது. ஆனா புதியதாக செய்வது உங்களுடைய நஷ்டத்துக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். முக்கியமா சொல்லணும்னா மனப்பிரச்சனைக்காக நீங்க டாக்டர் அணுகிக் கொள்வது நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உடற்பயிற்சி செய்வது, இது போன்ற உணவுகளை சரியாக உட்கொள்வது என்று செய்வது சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய குழந்தைகள் காரணமா இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. துணைவிகள் மூலியமா ஒரு சில மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நன்மைகள் ஏற்படும். நீங்கள் புதிய வண்டி வாங்கணும், அதை எடுத்து வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். காதல் திருமண வாழ்க்கைங்கிறது ஆரோக்கியமானதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் மாறும். ஒரு சில கஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் நல்லதுகள் என்பது ரிஷபராசியில் நடக்க இருக்கிறது. சரி, இப்போ என்னங்க எப்படிங்க செஞ்சு அந்த புண்ணியத்தை தரிக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு தானம்ங்க, உணவு தானம் தான். இந்த உணவு தானத்தை வாழ்க்கையில் இந்த பௌர்ணமி நாளிலும் அல்லது அமாவாசை நாளும் செய்வதுங்கிறது ரொம்ப விசேஷம். இப்படிப்பட்ட நாள்ல மற்ற நாட்களை விட இப்படிப்பட்ட நாள்ல நீங்க தானத்தை செய்றீங்கன்றா அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பட்ட துன்பங்களை எல்லாம் மாற்றி, கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி புண்ணியத்தை ஏற்படுத்தி கொள்ள வைக்கும். இதனால நீங்க நிச்சயமா இந்த நாள்ல இதை செய்வது ரொம்ப விசேஷங்க. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே, அதாவது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே அல்லது இந்த பௌர்ணமி நாளுக்கு இடைப்பட்ட தினங்கள், இன்னைய நாள் 11 நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட கிடக்கும், 15 நாள் கிட்ட கிடக்கு. இந்த நாட்களுக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே மறக்காம ஒரு சுகர் பிஸ்கட்டையோ, அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு முன்பு அரிசி மாவினால் கோலம், அரிசி மாவு வச்சு கோலம் போடுறது, நாட்டு சக்கரை சின்னதாக கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு நீங்க கோலம் போட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். இந்த 2 விஷயம், ஒன்று காலை எழுந்தோடனையும் பறவைகளுக்கு சுகர் பிஸ்கட் தாராளமாக கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவுல சிறிதளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கோலமா போடுங்க. இந்த 2 விஷயங்கள் நீங்க தினமும் செஞ்சு வாருங்க. இந்த பௌர்ணமி வரைக்கும் கட்டாயம் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். நீங்க ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யாம விடாதீங்க, ஏன்னா இது தொடர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இல்லாது நீங்கள் இதை 17ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கி அடுத்த மாதம் பௌர்ணமி வரைக்கும் இல்லை அமாவாசை வரைக்கும் கூட இதை செய்யலாம். இதை உங்களால முடிஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் செய்யலாங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில புண்ணியத்தை தான் ஏற்படுத்துமே தவிர எந்த நேரத்திலும் எந்த காரணத்திலும் ரிஷப ராசியில் கஷ்டங்கள் என்று வராது. இது உங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் எடுத்த முடிவுங்க. இதற்கு மாற்றம் வேணும் என்றால் நீங்க தான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு நன்மைகளுக்கு இதை மட்டும் செய்து பாருங்கள். கட்டாயம் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும், மாற்றங்கள் நீங்களும், துன்பங்கள் கவலைகள் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறட்டும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.